ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க விஜயும் காவேரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி வந்து நிவினை பத்தி வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி இப்போ எப்படி நிவின் வந்து அவரோட கோவத்தை தான் யமுனா கிட்ட போய் காட்ட போறாரு, என்ன செய்யறதுன்னு தெரியலனோடனே இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, அதுக்காக தானே அந்த இதுக்காக தானே நம்ம இந்த பிளானே பண்ணணும், அவர் கோவத்தை வெளியில கொண்டு வரணும் தானே இதை பண்ணணும்னோடனே இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, பேசாம உங்க பேரை மகாநதி சாரி மகரிஷி வித்யானந்தன் மாத்திக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து அப்படியே கரெக்டா யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, சரி இப்ப அதெல்லாம் விடு, நம்ம விஷயத்துக்கு வந்தோடனே, நம்ம விஷயம் என்ன பேசுறதுனோடனே, அதான் நம்ம கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டு இருக்கேனோடனே, நம்ம காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நேத்து கூட தான் நான் அத பத்தி சொன்னேன். ஆனா உங்களுக்கு எந்த ஃபீலிங்குமே வரலையே அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ வேணா சொல்லு, வேணா அத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னோனே, இப்ப காவேரி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ கூட எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவீங்க, கேன்சல் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே காவேரி சொல்றாங்க, மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு இவர்கிட்ட இந்த மாரி எதிர்பார்த்து நம்ம வந்து அசிங்கப்படணும்? நம்ம என்ன இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அமைதியாவே இருக்காங்க. அப்ப உடனே விஜய் வந்து சுத்தி இப்படி கைய வச்சு இப்படி தட்டி தட்டி விட்டாரு. என்ன அப்படின்னோடனே, இல்ல ஏதோ கருகுன வாட அடிக்கல, ஸ்டொமக் பேர்னிங்னோடனே காவேரி முறைக்கிறாங்க. இல்ல நீ வந்து ஏதோ ஃபீலிங் எல்லாம் சொன்னல, அதனால தான் நானும் கேட்டேன் அப்படின்னோடனே, இப்ப விஜய் என்ன சொல்றாரு, சரி அத விடு, உன் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ உடனே காவேரி வந்து வேகமா நீ வேற சோல்மேட்ன்னு வேற சொல்லிட்ட, அதனால எனக்கும் எதனாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல அப்படின்னோடனே, இப்ப காவேரி என்ன கேட்கறாங்கன்னா, என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஆர்வமா கேட்கறாங்க. இல்ல நீ தானே சொன்ன சோல்மேட்ன்னு, அந்த ஃபீலிங்க தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஆனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, நானும் நீ தான் என் சோல்மேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ இப்போ எதனாச்சும் சொல்லிட்டேன்னா ஓவரா ரியாக்ட் பண்ணுவியா? அதனால தான் நான் சொல்லாம இருக்கிறேன். உன் பர்த்டேக்கு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி விஜய் மனசுக்குள்ளயே நினைக்கிறாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்படி இந்த ஆள்ட்ட இப்பதானே எதிர்பார்த்து அசிங்கப்பட்டோம். திருப்பி திருப்பி நம்ம ஏன் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு 2 பேருமா ஜாலியா இந்த மாரி பேசிட்டே இருக்காங்க மைண்ட் வாய்ஸ்லயே. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் காவேரி வந்து நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. அப்புறமா 2 பேரும் ஆக்ஷன்லயே கைய வச்சு ஏதோ பேசிட்டே இருக்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல வந்து சாங் ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரனும் கங்காவும் நிவினையும் யமுனாவும் பத்தி என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் சரியா போயிரும். கல்யாணம் பண்ணப்போ நீ கூட தான் என்ன ஏத்துக்கல. ஆனா போக போக சரியாயிருச்சுல, அது மாரி சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அஜய் வந்து அவங்க அப்பாவ போய் பார்க்க போறாரு. அப்போ வந்து எப்படின்னாச்சும் அந்த வெண்ணிலாவ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி ராகினி என்னை விட்டு போயிருவான்னோனே, அவ போனா இன்னொருத்திட்ட விடுடனோனே, நீ அப்பா மாரி பேசுன்னு சொல்லிட்டு அஜய் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போடுறாரு. எப்படின்னாச்சும் அந்த வெண்ணிலாவ கண்டுபிடிச்சே தீரணும்னே. அவர் என்ன சொல்றாரு, ஏன்டா வீட்ட விட்டு விரட்டுன எனக்கு அவள கண்டுபிடிக்க தெரியாதா? விடு நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து நிவினுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப நிவின் வந்தோனே, "என்ன ப்ரோ குட் மார்னிங்லாம்" சொன்னோனே, "என்ன என்ன இந்த மாரி பண்ணிட்டு நீ நிம்மதியா இருக்கியா? உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி நிவின் வந்து விஜய் கிட்ட வந்து கத்துறாரு. "நீ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கைய குடுத்துட்டு, அத வச்சு என்ன ட்ராப் பண்ணி இப்படி வந்து மாட்டி விட்டுட்டல்ல." அப்படிங்கிற மாரி விஜய் கிட்ட வந்து கத்துறாரு. அப்ப உடனே காவேரி வந்துடுறாங்க. அப்ப உடனே கை தட்டிட்டு, "நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ல" அப்படி சொல்லி கிண்டலா பேசிட்டு நிவின் அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ உடனே காவேரி பயப்படுறாங்க. அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்ச நாள்ல அவரே சரியாயிருவாரு விடு" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.